புண்ணியாக வச்சனம் அப்படிங்கிறது எல்லா கர்மா தொடங்கிறதுக்கு முந்தியும் புண்ணியாக வச்சனம் பண்ணுவோம். நம்ம சுத்தியர்த்த சுத்தி புண்ணியாகம்னும் கர்மாங்க புண்ணியாங்கம்னு உண்டு. அதுபோல் தீட்டு வந்தால் அந்த தீட்டிலேருந்து போகிற சமயத்திலையும் புண்ணியாகம் பண்ணுவோம். இப்படி பல ஒகேஷன்ஸில் நம்ம புண்ணியாகம் பண்ணுவோம். நம்ம எந்த கர்மா தொடங்கிறதுக்கு முந்தியும் சர்வோபகரண சுத்தியர்த்தம் எல்லா அந்த உபகரணங்கள் அதில் உபயோகிக்கப்பட்டதான எல்லா சாதனங்களுக்கும் சுத்தி வர்றது. இப்போ நம்ம ஒரு சாதனத்தை க்ளீன் பண்ணி வைக்கிறோங்கிறது வேற, அது சுத்தி வர்றதுங்கிறது ஒரு ஸ்டெப்பு கூட மேலே. மந்திரோக்தமாக நம்ம அந்த தேவதை ஆஹ்வானம் பண்ணி அந்த தேவதையோடு அந்த சக்தியினால் அதை கொஞ்சம் கூட பியூர் ஆக்குறோம். இப்போ நம்மளோட கண்ணில் படாததான ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட அந்த புண்ணியாகம் பண்ணும்போது அந்த தோஷம் மாறிடும். அகம்னா நாள் அப்படின்னு அர்த்தம். இந்த நாள் புண்ணியாகம், இந்த நாளே புனிதமாக இருக்கட்டும், புண்ணியமாக இருக்கட்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் புண்ணியாகம் அப்படின்னு பேர் வந்தது. அதனால் நம்ம எந்த கர்மா தொடங்கிறதுக்கு முந்தியும் புண்ணியாகம் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம நாந்தி ஸ்ராத்தம் பண்ணினா அந்த கர்மாங்கமாக அதுக்கு புண்ணியாகம் பண்ணுவோம். ஒரு மரணம் சம்பவிச்சது இல்லை, ஒரு ஜென்மம் நடந்தது, அப்போ அந்த 10 நாளத்தை தீட்டு அந்த விருத்தி அந்த சமயத்தில் அந்த சூதகா ஆசௌஜம், சாவாசௌஜம் சூதகாசௌஜம் 2 சமயத்திலே நம்ம அந்த ஆசௌஜம் தீர்ற சமயத்திலே நம்ம அந்த ஆசௌஜத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம புண்ணியாகம் பண்ணுவோம். அதனால் இந்த புண்ணியாகம் ரொம்ப விசேஷமான மந்திரம். இந்த மந்திரத்தில் வருணனை நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறதுனால நம்ம சரீரத்திலே 70% ஜலம்தான். அப்போ நமக்கு வரப்பட்டதான எல்லா அபிவிருத்தியும் அந்த ஜலம் வழித்தான் வரும். நம்ம பண்ண பாபங்கள் எல்லாமும் நமக்குள்ள அந்த ஜலம் வழித்தான் உள்ள சேர்றது. அதனால நம்மளோட பாபத்தை நம்ம அனுபவிக்க வைக்கிறதும் அந்த ஜலம் வழி அந்த வருணம்தான். வருண பாசம் நம்ம பண்ணியிருக்கப்பட்டதான பாபத்தை எல்லாம் நம்ம அனுபவிப்பிக்க வைக்கப்பட்டதான அந்த வருண பாசம் அப்படின்னு சொல்லுவா. அதனால என்னைக்கும் சாயங்காலம் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது அந்த வருணனை பிரார்த்தித்து எனக்கு என்னோட அந்த ஆயுசு அபகரிக்கப்படாது, நான் செய்த பாபத்திலிருந்தெல்லாம் என்னை முக்தி பண்ணணும் அப்படின்னு அந்த இமமே விரணா சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். அதனால் இந்த புண்ணியாகம் ரொம்ப பிரதானம். எல்லா கர்மத்துக்கும் இந்தியும் புண்ணியாகத்தை பண்ணி அந்த வருண பகவானோட அனுகிரகத்தை வாங்கிட்டு தான் எல்லா கர்மாவும் நம்ம ஆரம்பிப்போம். நமஸ்காரம்.